வணக்கம். நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்விடி டெக்ஸ். நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இளம்பிள்ளை உழவர் சந்தை ஆப்போசிட்லேயே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. நம்ம ஷாப்பில் உங்களுக்கு 250 to 2500 வரலும் வந்துட்டு ஒரு 25 to 30 கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு காட்டனாக இருக்கட்டும், பியூர் காட்டன், சில்க் காட்டன், டானா பட்டு எல்லா வெரைட்டியுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் ரீசேல் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கில் வந்துட்டு நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா டெய்லி அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நேரில் வந்து வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் வேணாலும் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்த்துக்கலாம். வாங்க. எல்லா சாரியுமே வந்துட்டு டிசைன்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும்னா டிசைன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று வந்துட்டு பெஸ்ட் டிசைன்ஸாக இருக்கும். எல்லாமே காப்பர் ஜெரி. ஆமாம், எல்லாமே உங்களுக்கு பார்டர் வந்துட்டு காப்பர் ஜெரியில் கொடுத்துருக்கோங்கண்ணா. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ உள்ளேயுமே வந்துட்டு ஃபுல்லாக எம்போஸ் டிசைன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துகிட்டே இருக்குங்கண்ணா. இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதுக்காக ஒரு 20 கலர்ஸ் எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் என்ன கலர்ஸ் நிறையா வேணும் அப்படின்னாலும் கலர்ஸ் இன்னும் நிறைய இருக்குண்ணா. குட் ஈவினிங். ஓகே, சாரி ஆல் சாரி நைஸ், தேங்க்யூ. சாரியோட ப்ரைஸ் வந்து 450. ஆமாம், இதனுடைய ப்ரைஸ் வந்துட்டு 450ங்கண்ணா. ஓகே. இதில் கலர்ஸு நம்ம சொன்னது வந்துட்டு 40 கலர் சொல்லியிருக்கீங்கண்ணா. 40 கலர்ஸையும் ஏறக்குறைய இப்போவே கொடுத்துருக்காங்க, காமிச்சிடலாம். எப்போவுமே நம்ம ஷாப்பில் வந்துட்டுனா கலெக்ஷன்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லையுமே வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு அவங்க கஸ்டமர் எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 5 சாரி 10 சாரி வச்சுட்டு வீடியோ என்றைக்குமே போட மாட்டோம், அப்டேட் கொடுக்க மாட்டோம். இப்போ இந்த டிசைன் வந்து நம்மள்ட்ட எப்படி ரெகுலருங்களா, ரிப்பீட் எப்போ கேட்டாலுமே கிடைக்குமா? ஆனால் எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான். ஓன் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கேட்டால் கூட இது எனக்கு கிடைக்கும்ல? ஆனால் அவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம ஒரு டிசைன் ப்ரொடக்ஷன் பண்ணுவோமாங்கிறது தெரியல. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் 6 மாதம் வச்சுக்கோங்களேன், 6 மாதம் அளவுக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அப்போ டிசைன் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா? அப்போ டைமுக்கு தகுந்த மாதிரி? ஆமாங்கண்ணா. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு டிசைனில் வந்துட்டு ஒரு 600 சேல் 800 சேல் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய டிசைன்ஸ் வந்துட்டு உடனே சேஞ்ச் பண்ணிவிடுவோம்ண்ணா. ஓகேண்ணா. ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம ஒரே டிசைனை திரும்ப திரும்ப கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் செட் ஆகாது. ஆனால் ஒரு சிலர் வந்து ரீசெலர்ஸில் எப்படின்னா எனக்கு இந்த டிசைனை பர்டிகுலராக ஓட்டி கொடுங்கலாம் கேட்பாங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறப்ப அது ரெகுலராக போயிட்டே இருக்கும்ல? இல்லை, கண்டிப்பாக நமக்கு இதுலேயுமே நீங்கள் கேட்ட மாதிரி வந்துட்டு ரெகுலராக ஒரு டிசைன் வந்துட்டு கஸ்டமர் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருப்போம். ஆர்டர் எப்போ நமக்கு ஸ்லோ ஆகுதோ ஒரு டிசைனில் அந்த டைமில் வந்து மாற்றிடுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் காட்டன் சேரீ தான். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்லு, இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு கம்பி முந்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு முந்தி வந்து கம்பி முந்தி கொடுத்துருக்காங்கன்னா. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு கலெக்ஷன்ஸில் மட்டும் பர்டிகுலராக 5.5 மீட்டர் தானே வரும், 550 மீட்டர்ஸ். அப்போ ப்ளவுஸ் இருக்காதுங்களா? ப்ளவுஸ் வராதுங்கண்ணா. பியூர் காட்டன் சாரீ, செட்டிநாடு காட்டன்னாவே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் ப்ளவுஸ் வராது அப்படின்றது. இதில் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கில் வந்துட்டு புட்டா டைப் கொடுத்துருக்கோங்கண்ணா. இது பார்த்தீங்களா புட்டா டைப் கொடுத்துருக்கீங்களா, இது எல்லாமே பிரிண்டிங் தானா. ஆனால் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே புட்டா டைப் கொடுத்துருப்போம். பியூர் காட்டன் சாரீ, டபுள் ஷேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்கார்டு பார்டர் வந்துடும் கான்ட்ராஸ்டோட இந்த கலெக்ஷன்ஸில். ஓகே. இப்போ இந்த சாரீ நமக்கு ஆர்டர் பண்ணுறது வந்து அப்படின்னா ஆனால் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு இல்லைங்களா, மெசேஜ் பண்ணாங்கன்னா போதுண்ணா. நம்ம ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணாலே போதுண்ணா. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்படின்னா சிஓடியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா, கேஷ் ஆன் டெலிவரி. அதுக்கு என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா அவங்க கொரியர் சார்ஜ் மட்டும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி வரும்ண்ணா அட்வான்ஸாக. ஏன்னா ஆர்டர் வந்தால் மட்டும்தான் ஒரு சிலையாக இருந்தாலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்ததான் நம்ம பார்க்குற சாரீ பார்த்திங்கன்னா ஒரு வாடாமல்லி கலருங்கண்ணா. இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸும் வந்துட்டு சேம்ண்ணா, பியூர் காட்டன் சாரீ. இது எல்லாமே வந்துட்டு வேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பல்லு சேம் பாருங்கள். உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா டைப் வந்துடும்ண்ணா. இதனுடைய ப்ரைஸ் வந்துட்டுன்னா நம்ம வந்துட்டு 450 கொடுத்துருக்கோங்கண்ணா. 450 ரூபா. 450 ரூபா. நீங்கள் இதே சரி நீங்கள் தாராளமாக வந்துட்டு வேறு ஷாப்லையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்துட்டு தாறுமாறாக இருக்கும். உங்களுக்கு இதில் எவ்வளோ சேரீ வேணுமா இருந்தாலும் சரி 450க்கு நம்ம வந்துட்டு. இல்லை, மேக்ஸிமம் காட்டன்னாலே ரேஞ்ச் வேறு தான். ரேட்டு கூட. அது செட்டிநாடு காட்டன்னா இன்னும் வேறு லெவலுக்கு இன்னும் வந்துட்டு ரேட்டு கூட தாங்க வரும். வந்து இன்னமும் ரெடியூஸ் பண்ணலாம். இன்னமும் ரெடியூஸ் ஆகுங்கண்ணா. ஹோல்சேலாக எடுக்கும்போது நம்ம இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரியோட ப்ரைஸ்னா, ஒரு சாரீ எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ரைஸுங்கிறத நம்ம இப்போ மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவே அவங்க பல்காக எடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா.
இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் பொடி கலர்னு சொல்லணும்னா இதுக்குமே வந்துட்டு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு மறுபடியும் சொல்லணும்னா ப்ளவுஸ் வராது. நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் தான் எடுத்தாகணும். இதில் டிசைன் வந்து எப்படி நான் மாறுறது தெரியும்? அந்த பார்டர் மாறுதுங்களா இல்லை? ஆனால் எல்லாமே ரெண்டுமே மாறணும். உங்களுக்கு பார்டரும் மாறும், அதே மாதிரி உள்ள வர டிசைனும் மாறும், கலர் சேஞ்ச் ஆகும். கலரும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த 3 டிஃப்ரெண்ட்டுமே வரும். ஆனால் கொஞ்சம் லோ காஸ்ட் தான். ஆமாங்கண்ணா. மேக்ஸிமம் பியூர் காட்டனில் நம்ம வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு தாராளமாக வேர் பண்ணலாங்கண்ணா. இப்போ நீங்கள் காட்டுறதான் கலர்ஸுங்களா இன்னும் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லைண்ணா, நம்ம வீடியோக்காக இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 10 to 15 கலர்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் ரெகுலராக உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 20 கலர்ஸ் கம்மி இல்லாமல் வருங்கண்ணா. 20 கலர்ஸ் பக்கம் 20 கலர்ஸ் கண்டிப்பாக வருங்கண்ணா. நம்மளது ஓன் சேனலில் ஏதாவது ஆஃபர்ஸ் இந்த மாதிரி? ஆனால் ஓன் சேனலில் கண்டிப்பாக அடிக்கடி வந்துட்டு ஆஃபர் கொடுத்துட்டு தானே இருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா SVT டெக்ஸ்னா நம்மளுடைய சேனல் நேம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஆஃபர் வீடியோ எல்லாமே வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம ஷாப் நேமில் இருக்கிற சேனலில் அடிக்கடி ஆஃபர்ஸ் வரும். ஆமாம், ஆஃபர்ஸ் வரும். இப்போ இதே மாதிரி ரெகுலர் வீடியோ அதுலேயும் வருமா? கண்டிப்பாண்ணா. டெய்லியுமே வீடியோ வந்துட்டு நம்ம அப்லோட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக டெய்லியுமே வந்துட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாங்கண்ணா. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா குபேரா சில்க்குங்கண்ணா. குபேரா சில்க்ஸ். ஆமாங்கண்ணா. இது ஆனால் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குண்ணா. ரொம்ப வேற லெவலில் போகுதுண்ணா. பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்துடும்ண்ணா. கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் வந்துடும். பார்டரும் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருப்பாங்கண்ணா. ஓகே. இது பார்த்தீங்கன்னா பல்லு ரிச் பல்லு, கான்ட்ராஸ்டோட உங்களுக்கு ரிச் பல்லு வந்துடும். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு புட்டா டைப்பில் ஜக்கார்டு ப்ளவுஸ் வந்துடும்ண்ணா. ஜக்கார்டு ப்ளவுஸ் வந்துடும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 799 கொடுத்துருக்கோங்கண்ணா. 799. ஆமாம், 799. சிங்கிள் சாரீ 799 தான். ஆமாங்கண்ணா. வேணும் அப்படின்னா மீனா ஒர்க் கூட இருக்குது, மீனா ஒர்க் இல்லாமல் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. ஓகே. இது பாருங்க, இது நல்லா இருக்கு. பிங்க் வித் கிரீன் ரெட் சொன்னாவா? ஆமாங்கண்ணா. இதுவும் சேம் ப்ரைஸ் தானே வரும். அதே 799 தான். அதே 799 தான் வரும். இது எல்லாமே நம்ம ரெகுலராக சொல்கிறதாண்ணா. சப்போஸ் உங்களுக்கு ஹோல்சேலாக வேணும்னா இன்னமும் ப்ரைஸ் குறையணும். இதில் இருந்து இன்னமும் குறையும். ஹோல்சேலாக இருந்தால் இன்னும் டிஸ்கவுண்ட் உண்டு. இன்னமும் டிஸ்கவுண்ட் உண்டு. இதே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்குறது லேவண்டர் கலருங்கண்ணா. ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குங்கண்ணா. டார்க் கலர்ஸ், லைட் கலர்ஸ், எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. இந்த சாரியோட வெயிட் எல்லாம் எவ்வளோங்கண்ணா இருக்கும்? ஆனால் இதனுடைய வெயிட் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக சொல்லணும்னா ஒரு 650 கிராம் 700 கிராம் அந்தளவுக்கு இருக்குங்கண்ணா. 650 to 700. ஆமாங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கு டபுள் கலரு, ட்ரிபிள் கலர் அந்த மாதிரி வந்துட்டு நூல் வந்துட்டு மிக்ஸ்ட் ஆகி வருது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு வெயிட் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். அதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயிலிறகு டிசைன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி மீனா ஒர்க் உள்ளே வர மாதிரி கொடுத்துருப்போங்கண்ணா. இதெல்லாம் பாருங்கண்ணா, கொடி டிசைன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். மீனா ஒர்க்கோட உங்களுக்கு கொடி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும்ண்ணா. கலர்ஸாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் என்ன கலரோ அதே கலரில் உங்களுக்கு மேட்சிங்க்கு வந்துட்டு கான்ட்ராஸ்டோட ரிச் பல்லு வந்துருங்கண்ணா. ப்ளவுஸ் வந்துட்டு ஜக்கார்டு ப்ளவுஸ் வந்துருங்கண்ணா. ஆனால் சேம் நமக்கு பார்டர் என்ன கலர் வருதோ அப்படியே அதே கலரில் உங்களுக்கு முந்தானி வந்துட்டு கான்ட்ராஸ்டோட முந்தானி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துட்டு கான்ட்ராஸ்டோட ஜக்கார்டு ப்ளவுஸு, ஜக்கார்டு முந்தானி கொடுத்துருக்கோங்கண்ணா. டார்க் கலர்ஸ், லைட் கலர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அவைலபிள்ண்ணா. எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். ஆமாம், சேம் ப்ரைஸுங்கண்ணா. இதில் கலர்ஸ் இன்னமும் இருக்குங்கண்ணா. நம்ம இப்போதைக்கு வந்துட்டு வீடியோக்காக ஓரளவுக்கு வந்துட்டு கலர்ஸ் காமிச்சிருக்கோம். இன்னமும் கலர்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள். இங்கேவே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 25 to 30 கலர்ஸ் இருக்கும். சில்க் காட்டன். ஆமாம், சில்க் காட்டன்ங்கண்ணா. கோட்டா சில்க் காட்டன்னு சொல்லுவோம்ண்ணா. பாருங்கள், உங்களுக்கு சாரீ வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத் ஃபீலில் இருக்குங்கண்ணா. அதே மாதிரி உங்களுக்கு பார்டராக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்குங்கண்ணா. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டுனா இதில் 2 வெரைட்டி இருக்குங்கண்ணா. ஒன்று வந்துட்டு மோனிகா காட்டன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு நூலில் நெஞ்சிருக்க சாரீண்ணா. இது வந்துட்டு 550ங்கண்ணா. மோனிகா காட்டன் வந்துட்டு சேம் இதே டைப்பில் தான் வரும். உங்களுக்கு 500 வருங்கண்ணா. 500 உங்களுக்கு 2 ப்ரைஸ்லேயுமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு நூலில் நெஞ்சிருக்குங்கண்ணா. ஆனால் இதுதானே கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்துட்டு நம்ம வேர் பண்ணும்போது வந்துட்டு காட்டன் சாரீனா வந்துட்டு நல்லா ஒரு ஃபீல் வந்துட்டு நல்லா இருக்குங்கண்ணா. அது வந்துட்டு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்கண்ணா. இதை விட அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு saree ஃபுல்லாகவே இந்த மாதிரி காப்பர் ஜரி ஒர்க்கில் புட்டா வந்துருக்குன்னா பார்டர் வந்துட்டு நல்லா ஃபேன்சி பார்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த saree நம்ம இளம்பிள்ளை சரௌண்டிங்கில் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு? ஆனால் மினிமம் வந்துட்டு 750 ரூபா 800 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து 750 to 800. இங்கேவே வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்துட்டு 750 மினிமம் ப்ரைஸ் போயிட்டுருக்குங்கண்ணா. இதுலேயுமே கலர்ஸ் வந்துட்டு நிறைய அவைலபிள் இருக்குண்ணா. லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய அவைலபிள் இருக்குங்கண்ணா. நம்ம ஷாப்பில் வந்துட்டு வெறும் 550 அந்த ஒரு ப்ரைஸ் தானே கொடுத்துருக்கோம். நான் வீடியோ கால் ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கா? கண்டிப்பாங்கண்ணா. வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு காலையில் 10:30 மணிலேருந்து நைட் வந்துட்டு 9 மணி வரணும் வந்துட்டு ஷாப் ஓப்பனில் இருக்குண்ணா. அந்த டைமிங்கில் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா. நம்ம இப்போ பார்க்குற சாரீலாம் வந்துட்டு நார்மல் வாஷ்ண்ணா. எப்போவும் ரெகுலராக நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த ஒரு வாஷ் பண்ணிக்கலாம்ண்ணா. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கோ அல்லது வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்துட்டு வேர் பண்ணலாம். நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கண்ணா, பல்லு வந்துட்டு கான்ட்ராஸ்டோட ஒரு ரிச் பல்லு. சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரி ஒர்க்கில் புட்டா ஒர்க் கொடுத்துருக்குண்ணா. இந்த சாரீலாம் வெளியில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா 1200 வரலும் வந்துட்டு சேல் பண்ணுறாங்கண்ணா. 1200 நம்ம வெறும் 550 கொடுக்குற சாரீ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வெளியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1200 அந்த ரேஞ்ச் வரலும் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. பார்க்குற சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் சாரீங்கண்ணா. இதுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம். பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஒரு ஃபேன்சி டிசைன் கலர் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு நல்லா ஃபேன்சியாக வர மாதிரி கொடுத்துருக்கோம். சார் இந்த எரிச்சல்லாம் இது இருக்காதாண்ணா? ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வியர் பண்ணுவாங்க. ஆமாங்கண்ணா. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா இது வந்துட்டு நம்ம காட்டன் நூலில் நெஞ்சிருக்கோம். அதுவே வந்துட்டு அந்த மோனிகா காட்டன்னு சொல்கிறேன்னா அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லைட்டாக அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு காட்டனில் நெஞ்சிருக்கிறதுனால வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் வராதுங்கண்ணா. நல்லாயிருக்கும். டேரெக்டாக வந்து அந்த இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை ஆன்லைனுக்கு மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்களா? ஆனால் மேக்ஸிமம் ஆன்லைனில் வந்துட்டு நம்ம எது வந்தாலும் அப்டேட் உடனே கொடுத்துருவோம்னா நேரில் வரும்போது வந்துட்டு அவங்க வர டைமிங்கில் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கையில் அவைலபிள் இருக்குமா அப்படின்றது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கடைக்கு என்னைக்கு எவ்வளோ கஸ்டமர் வராங்கன்னு நம்மளாலே சொல்ல முடியாது. அதனால் ஒரு சில டைம் இருக்கலாம், ஒரு சில டைம் வந்துட்டு யாராவது நேரில் வரவங்க பார்த்தாங்கன்னா பல்காக நம்ம ஹோல்சேல் நிறைய பண்ணுறோம்னா. ஓகே. அதனால் வந்துட்டு ஹோல்சேலாக எடுக்கும்போது வரவங்க சப்போஸ் வந்துட்டு ஒரு பல்க் குவான்டிட்டி எடுத்தாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லா சாரியுமே எடுத்துருவாங்க. இந்த கலெக்ஷனில் என்னென்ன சாரி இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. இல்லை ப்ரைஸ் இப்போ ரொம்ப கம்மியாக தானே சொல்கிறீங்க? இது 700-800 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கிறது. இப்போ நம்மகிட்ட என்ன சொன்னீங்க? 550 தான். ஸோ அப்போ நல்லா மூவ்மெண்ட் ஆகும். கண்டிப்பாண்ணா. ஏன்னா கடைக்காரங்க அப்படின்னும் போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சு கொடுத்தால் மட்டும்தானே நம்ம ப்ராஃபிட் அதிகமாக வச்சுட்டோம்னா அவங்களால சேல் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் கம்மியாக வச்சு கொடுத்தா தான் கடைக்காரங்க எடுத்துகிட்டு போய் சேல் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு நம்மளால் என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த சாரிலாம் பாருங்கண்ணா, நல்ல ஒரு பியூர் ஸ்கை ப்ளூ. பார்க்குறதே கலர் காம்பினேஷன்ஸ். இது ஜரி வேறு கலரில் இருக்குண்ணா. ஆனால் பியூர் பிங்க் காப்பர்னு சொல்லுவீங்களாண்ணா? இதுதான் பிங்க் காப்பரா? இதுதானா பியூர் பிங்க் காப்பர். ஜரியை பாருங்கள், உங்களுக்கு பிங்க் கலரில் தான் தெரியும். லைட் பிங்க் கலரில். ஆனால் ஏதோ கோல்டு மாதிரி வச்சுட்டு அது இல்லை பிங்க் காப்பர்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நார்மல் காப்பர்னா. பிங்க் காப்பர்னு சொல்கிறது இதுதான் பியூர் பிங்க் காப்பருங்கண்ணா. இதுலேயுமே கலர்ஸ் பாருங்கள், லைட் கலர்ஸு, டார்க் கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குங்கண்ணா. இது எல்லாமே அதே ப்ரைஸ் தானேண்ணா? சேம் ப்ரைஸ் தானே. இப்போ வீடியோவில் ஒரு ரேட் சொல்லிட்டு நேரில் வந்தோடனே ஒரு 50 ரூபா சேர்த்த மாட்டீங்களா? இல்லைண்ணா, நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சேர்த்திலாம் சொல்கிறதுனா அவங்களா வந்துட்டு ஒரு 250 சாரி பார்த்துட்டு நீங்கள் இந்த சாரி தான் 250 போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வீடியோலேயே வந்துட்டு போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே செக் பண்ணிருக்கேன். வீடியோவில் என்ன ப்ரைஸ் போடுறோமோ அந்த ப்ரைஸ்லேருந்து நான் குறைச்சி கொடுத்தாலும் கண்டிப்பாக சேர்த்து கொடுக்க மாட்டேன். நேரில் வந்து குறைச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம குறைச்சி வேணா கொடுக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்துட்டு நமக்காக நம்ம ஷாப்புக்காக செலவு பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா? அதனால் நம்மளால் எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ அதை வேணா பண்ணி கொடுக்குமே தவிர கண்டிப்பாக ப்ரைஸ் வந்துட்டு சேர்த்துலாம் சொல்லவே மாட்டோம். ஓகேண்ணா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரைஸுங்க தான். சேம் குவாலிட்டி. சேம் ப்ரைஸ் சேம் குவாலிட்டி. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் கலெக்ஷன் தான். ஓகே. வெட்டிங் கலெக்ஷன்லேயே இது புட்டா எம்போ சாரின்னு சொல்லுவோம். தானா பட்டில் புட்டா எம்போ சாரின்னு சொல்லுவோம். இது பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்துட்டு வேர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு கிராண்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும்னா. இது பார்த்தீங்கன்னா பல்லுங்கண்ணா. சேம் கலர்லேயே உங்களுக்கு எம்போஸ் டிசைனோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுங்கண்ணா. சாரீ ஃபுல்லாகவே பாருங்கண்ணா உங்களுக்கு ஜரி புட்டாவோட எம்போஸ் டிசைனு கண்டினியூவாக வருங்கண்ணா. இதெல்லாம் புட்டா டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன்சியாக கொடுத்துருக்கோண்ணா. அதே மாதிரி நீங்கள் பார்டரில் பாருங்கண்ணா டிசைன்ஸ் வந்துட்டு
ஃபுல்லாக வந்துட்டு மயில் டிசைன் வர மாதிரி ஃபேன்சி டிசைன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புட்டா வந்துட்டு saree ஃபுல்லாகவே வருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாருங்கள் saree ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரலையுமே உங்களுக்கு புட்டா ஒர்க் வந்துட்டு கண்டினியூவாக இருக்குங்க. ப்ரைஸ் எவ்வளோங்கண்ணா? 750ண்ணா. 750 தான். 750 தான். இந்த saree நீங்கள் வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1300 1300. இது நம்ம ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால வெறும் 750 கொடுத்துருக்கோங்கண்ணா. பாருங்கள் பல்லு saree பாக்ஸ் இங்கே இருக்குண்ணே, அதையும் நம்ம போட்டு காமிச்சிடுவோம். கஸ்டமர் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா பல்லு சேம் கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும். saree ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் சைடும் வந்துட்டு ஜக்கார்ட் பார்டரோட புட்டா வந்துட்டு ரோஜா பூ டிசைன் வர மாதிரிண்ணா கண்டினியூவாக வரும். இதுலேயுமே நம்மக்கிட்ட டிசைன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 டிசைன்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. ஓகே, இதெல்லாம் லைட் கலர்ஸ் இருந்தால் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கண்ணா பார்க்கலாம். பார்த்துலாங்கண்ணா. பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு சாண்டில் கலரு, லைட் லெமன் எல்லோ மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனை டபுள் கலர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு பல்லு சேம் கலர்லேயே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்கண்ணா. saree ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜரி புட்டான காப்பர் ஜரி ஒர்க்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் காப்பர்ண்ணா, பிங்க் காப்பர் கிடையாது, நார்மல் காப்பரில் உங்களுக்கு டபுள் சைடும் கெட்டி பார்டரோட கண்டினியூவாக saree ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த புட்டா ஒர்க் வந்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்குங்கண்ணா. ஸ்டார்டிங் வந்து எந்த ஊர்லேயுமே வந்துட்டு இருக்கும். ஷோரூமில் எடுக்கும்போது கஸ்டமருக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் பாக்ஸ் பேக்கிங் தான் வரும். நம்மளுமே கொரியர் போடும்போது இப்படி தானே பேக்கிங் பண்ணுவோம். இது சின்னதாக ஒரு கவர் கட்டியிருப்பாங்க தானே? ஆமாங்கண்ணா, கவர் கட்டுவாங்க. நிறையா ஷோரூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும், saree இப்படி தான் இருக்கும். இது நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1300 இந்த பாக்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு 1300. நம்மகிட்ட எவ்வளோ? 750 ரூபாண்ணா. ப்ளஸ் பாக்ஸ் ஃப்ரீ தான். ஃப்ரீ தானே மேக்ஸிமம் பாக்ஸ் வந்துட்டு நம்ம இதுலையுமே அதே சேம் கலெக்ஷன் தான். சேம் கலெக்ஷன் தான். உங்களுக்கு பேட்டர்ன் மட்டும் நம்ம என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, என்னென்ன கலர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சாம்பிளுக்கு ஒவ்வொரு சீலாக வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோங்கண்ணா. இதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. பாருங்கள் இதில் எல்லாமே வந்துட்டு டிசைனுக்கு ஒவ்வொரு saree நம்மகிட்ட என்னென்ன டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றதாக வந்துட்டு டிசைனுக்கு ஒவ்வொரு saree வந்துட்டு வீடியோக்காக எடுத்து வச்சுருக்கோம். டார்க் கலர்ஸ் வேணும், லைட் கலர்ஸ் வேணும், எந்த கலர்ஸ் வேணுமா இருந்தாலும் ரெடி ஸ்டாக்கே இருக்குண்ணா. மேக்ஸிமம் 40 கலர்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக 40ல் ஒரு கலர்ஸ் வந்துட்டு கஸ்டமருக்கு கேட்குற கலரே இருக்குங்கண்ணா. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே ஆல்மோஸ்ட் அவைலபிள் இருக்குங்கண்ணா.